புலிவளத்துல கடை வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் இல்டிவா பேரணும்னு நினைக்கிறானு என்னன்னு நாங்க புரிக்கிறோம்ல. நாளைக்கு சேர் எடுத்து 4 பேர் ஓடுறா அப்படின்னு சொல்றேன். இங்க உடனே வேணும்னு பாடிக்கிட்டு அப்ப என்னன்னு தெரியுமில்ல அவருக்கு. திருவாரூர் மாவட்டம் புலிவலம் கிராமத்தில் பர்னிச்சர் கடைக்குள் புகுந்து விசிகாவினர் மிரட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி விசிக தலைவர் திருமாவளவனின் பிறந்த நாளை ஒட்டி நடந்த பொதுக்கூட்டத்திற்கு பணம் கேட்டு விசிகாவின் திருவாரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன், துணை செயலாளர் வீரையன் ஆகியோர் கடந்த 22ஆம் தேதி கோவி ஜெயபாலன் என்பவரின் பர்னிச்சர் கடைக்கு சென்றனர். அப்போது உரிமையாளரை செல்போனில் தொடர்பு கொண்டபோது அவர் இணைப்பை துண்டித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் கடையை அடித்து நொறுக்கிவிடுவோம் என மிரட்டியுள்ளனர். பூபாலன் மற்றும் வீரையன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்சியோட ஒன்றிய செயலர் பூபாலன் பேசுறேன். ஐயா 24ஆம் தேதி பொதுக்கூட்டம் செய்வோம் திருவாரூர்ல. அது ஐயா பார்க்க வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கட் பண்ணிடுவாரு அவரு. சோபான்னு சொல்லிட்டாரு. அதான் சொல்றது, அப்படியே கட் பண்ணிடுவாரு. இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு விடிவு காலம் பண்ணாதான் அது சரி வச்சு வரும். அதுக்கான முடிவை நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். கூட்டத்தண்டைக்கு இவரே லோக்கல்ல தான் கூட்ட போறீங்க. அவ்வளவுதான், லோக்கல் திருவாரூர் கூட்ட போடுறோம். நம்ம வந்து திருவாரூர் வேணும் போற இங்க நிப்பாட்டுவோம். அதுதான் இந்த பசங்களுக்கு வருத்தல ஃபோன் போட்டு ஐயா அது மாதிரி பணம் சொல்லுமா, ஒரு 5 ரூபா கொடு, 1000 கொடு, 2000 கொடு, 3000 கொடு சொல்லணும். இல்ல முதல் நாளுக்கு வந்தாரு, வாய்ப்பு கேளுங்க. அவர் இங்க இருந்தாரு. எங்க நானே வந்து கேட்டாங்க, இல்லைன்னு முதல் நாள் இருந்தாருங்க. நான் நோட்டீஸ் விட்டு பிறந்த நாளுக்கு கேட்கறேன். எங்க ஸ்டாப் லீவு, நாளைக்கு வாங்க, நான் அப்பாட்ட சொல்லிட்டு போறேன். வராது மறுநாள் நான் வந்து பேசினோமா இங்க கேட்டதுக்கு நான் வெளில இருக்கிறேங்க அப்படின்னு கொஸ்டின் கட் பண்றான். இருந்தாலு என்ன மயில் புலிவளத்துல கடை வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் இல்டிவா பேரணும்னு நினைக்கிறானு என்னன்னு நாங்க புரிக்கிறோம்ல. நாளைக்கு சேர் எடுத்து 4 பேர் ஓடுறா அப்படின்னு சொல்றேன். இங்க உடனே வேணும்னு பாடிக்கிட்டு அப்ப என்னன்னு தெரியுமில்ல அவருக்கு. பேசிட்டு தேவைகிட்ட அப்ப யாரு என்னங்கிறது தெரியுமில்ல. அப்ப பேசணும் நம்ம. அதுதான் அப்படி பண்ணுவோம். கட் பண்ற மாதிரியா அப்படியே நம்ம உள்ளூர்ல இங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு உட்காந்துருக்கிறோம். உள்ளூர் மனுஷன் நாங்க இங்க வர்றோம். நாங்கள் இல்டிவா பேரணும்னு நினைக்கிறேன். நான் வந்தாலு அவன் கோடிக்கணக்கில் முதல் போடலாம். யாரை வச்சு நம்ம முதல் போடுறாங்க? உள்ளூர் வேலை இங்க மக்கள் வேலை வாங்குவோம், வெளியூர் வந்து வாங்குவாங்களா? இல்லம்மா, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்ல வரேன். உனக்கு வேலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்க அப்பா டிரைவர், லாரி டிரைவருங்கிறது எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு முடிவுலாம் ரெக்கார்ட் பண்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னாக்கா, அதுதான் நான் சொல்றேன். நாங்க என்ன சொல்றோம்னா, புலிவளத்துல கட்சி நடத்திக்கிட்டு எல்லாம் பண்றோம். இந்த ஆளு நம்ம புலிவளத்துல உள்ள வாங்காம திருவாரூர்ல இருந்து இங்க வெளியூர்ல இருந்து வந்து வாங்க போறோம். நாங்க அப்புறம் எங்களை மடப்பையில தான் நினைக்கிறோம். அந்த ஆளு என்னன்னு பேசிக்கிறோம். நம்ம கூட்டத்தன்னைக்கு வேலையை போட்டியா என்ன பண்றான்னு பாக்கணும். பிளாக் பண்ணுங்க. இதே திமுக ஒன்றிய செயலர், நான் கூட்டணியில இருக்கிறேங்க. திமுக ஒன்றிய செயலர் வரட்டும், தேவை கூப்பிட்டோம். அந்த ஆளு கூப்பிட்டுங்க. தேவை இல்ல, அவர் கேமரால பாக்குறாருல, கேமரால பாக்குறாருன்னு சொல்லி இல்ல பேசிட்டோம். தேவை கூப்பிட்டீங்க. நான் வந்து வெளியூர்காரங்க இல்லையா, அவ்வளவு இல்ல, ரெக்கார்ட் ஆகும்ல, ஆகட்டும், வந்து பாக்கட்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.